அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை முறிவடைந்த பின்னர் மீண்டும் ஒரு போர் வெடிக்கும் ஆன்றாச்சம் உலகம் முழுவதும் எழுந்திருக்கின்றது. இந்நிலையில் ஈரான் ரஷ்யா இடையிலான சந்திப்பு ரஷ்யர் புடின் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. ஹெஸ்புல்லாவின் தாக்குதலில் இஸ்ரேல் பேரிழப்பை சந்தித்திருக்கின்றார்கள். ஐக்கிய அரபு அமீரகம் பஹ்ரைனுக்கு மிக கடுமையான எச்சரிக்கையை ஈரான் விடுத்துள்ளது. இந்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையில் பாகிஸ்தானில் இடம்பெறவிருந்த பேச்சுவார்த்தை இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்ட பின்னர் ஈரான் அமெரிக்கா இரண்டு நாடுகளுக்கும் இடையில் எந்த ஒரு ஒப்பந்தமும் செய்யப்படாமல் தற்போது ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்படுகின்றது. எங்கே மீண்டும் யுத்தம் வெடித்து விடுமா என்று மத்திய கிழக்கு கடந்து உலகம் முழுவதும் அஞ்சிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி தலைமையிலான குழுவினர் ரஷ்ய புடினை நேற்று மாஸ்கோவில் சந்தித்தார்கள். வழக்கமாக வெளிவிவகாரத்துறை அமைச்சர் செல்கின்ற பொழுது ஈரான் வெளிவிவகார அமைச்சர் சென்றால் ரஷ்யாவுடைய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் சென்று நேரடியாக சந்திப்பதும் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதும் தான் வழக்கமான ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. ஆனால் அவற்றையெல்லாம் மீறி நேற்றைய தினம் நேரடியாக ரஷ்ய புடின் விளாடிமிர் புடின் நேரடியாக அங்கு வருகை தந்து அப்பாஸ் அரக்ஷியை வரவேற்றது மட்டுமல்ல, மிக நீண்ட நேரம் மிக முக்கியமான ஒரு சந்திப்பை அவர்களுக்கு இடையிலான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது. புடின் கலந்துரையாடல்கள் ஒரு 30 நிமிடம் 20 நிமிடம் அளவிலேயே எப்போதும் இடம்பெறும் என்று மாஸ்கோ செய்திகள் கூறும் நிலையில் நேற்றைய தினம் 95 நிமிடங்கள் ஏறக்குறைய 1.5 மணி நேரத்திற்கு மேலாக அப்பாஸ் அரக்ஷியுடன் புடின் கலந்துரையாடல் நடத்தியிருக்கின்றார் என்பதுதான் தற்போது சர்வதேச நாடுகளின் புருவங்களை உயர்த்த வைத்திருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் புடின் குறிப்பிடுகின்றார், ஈரானின் சுதந்திர போராட்டத்தையும் தியாகத்தையும் நாங்கள் பாராட்டினோம். ஈரானுடன் இணைந்து செயற்படவும் ஈரானுக்காக எப்போது உதவிகளை வழங்குவதும் நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம். இந்த மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படுவதற்கு எங்களால் என்ற அனைத்து விடயங்களையும் செய்யப்போகின்றோம் என்று புடின் குறிப்பிட்டார். அதில் புடின் இதுவரை கூறாத ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரான் மீது வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு ஆக்கிரமிப்பு போரை ஈரான் எதிர்கொண்ட விதம் உலக நாடுகளை வியப்புக்குள்ளாக்கி இருக்கின்றது. அவர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய போர் நீதிக்கு முரணான ஒரு ஆக்கிரமிப்பு போர். இந்த போரில் ஈரானினுடைய செயற்பாடுகளையும் ஈரானினுடைய உறுதியையும் உலகம் வியப்புடன் பார்க்கின்றது. இவ்வளவு தூரம் தங்களுடைய தேசத்தையும் இறையாண்மையையும் காப்பதற்காக அவர்கள் தியாகம் செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய இழப்புகள் துயரங்கள் ஏற்பட்ட போதும் கூட அவர்கள் ஒரு பிடி மண்ணை கூட விட்டு கொடுக்கவில்லை என்று ஈரானை மிகப்பெரிய அளவில் புகழாரம் சூட்டியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்னொரு விடயத்தையும் தெளிவாக கூறுகின்றார். ரஷ்யா எப்போதும் ஈரானின் நண்பன் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது நேரடியாகவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனெனில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை. பாகிஸ்தானுக்கு அப்பாஸ் அரக்ஷி சென்றாலும் கூட அமெரிக்க தூதுக்குழுவுடன் பேசுவதற்காக செல்லவில்லை. பாகிஸ்தானுடன் நாங்கள் எங்கள் விடயத்தை கருத்துக்களை தெரிவிப்பதற்காக செல்கின்றோம் என கூறிவிட்டு அமெரிக்க சந்திப்பை ரத்து செய்துவிட்டு ரஷ்யாவுடன் சென்று ஈரான் சந்திக்கின்றார்கள். இது நிச்சயமாக அமெரிக்காவுக்கு நேரடி செய்தி. ஏனெனில் உங்களை விட நமக்கு ரஷ்யா முக்கியமாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அமெரிக்காவை நிராகரித்து ரஷ்யாவை நேரடியாக சந்தித்திருக்கின்றது ஈரானிய குழு. ரஷ்ய புடின் குறிப்பிடுகின்றார், இந்த இக்கட்டான நேரத்தை ஈரான் மக்கள் எப்படியும் கடந்து வருவார்கள். அவர்களுடைய துயரமான நேரங்களில் எல்லாம் நாம் அவர்களுடன் இருப்போம் என்று வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய அறிவிப்புகள் ஈரான் அமெரிக்க போரில் ரஷ்யாவும் இணைந்து கொள்ளப் போகின்றதா? இனி ஒரு போரை மீண்டும் தற்போது இருக்கக்கூடிய அமைதி நிலை குலைக்கப்பட்டு மீண்டும் அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தினால் ரஷ்யாவின் பங்கு என்ன என்பதெல்லாம் இங்கு மிகப்பெரிய கேள்வி. ஆனால் நிச்சயமாக ரஷ்யா ஈரான் போரில் இருக்கும் ஈடுபாடு காரணமாகவே புடின் நேரடியாக வந்து கலந்து கொண்டிருக்கின்றார். அதிலும் இந்த முக்கியமான பேச்சுவார்த்தைகள் குலைந்திருக்கும் நேரத்தில் நேரடியாக மாஸ்கோவுக்கு ஈரான் தூதுக்குழு சென்றிருக்கின்றது. இவையெல்லாம் ஈரான் ரஷ்யா இடையிலான நெருக்கத்தை தெளிவாக காட்டியிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த பின்னணியில் ஒரு தரைவழி தாக்குதலை ஈரான் மீது நடத்தினால்
ஈரான் நேரடியாக ஐக்கிய அரபு அமீரகத்தையும் பஹ்ரைனையும் மிக கடுமையான முறையில் தாக்கும் என்று ஐஆர்ஜிசி ஒரு அதிர்ச்சி செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் இந்த அமெரிக்காவையும் நம்ப முடியாது, ட்ரம்பையும் நம்ப முடியாது. சமாதான பேச்சுவார்த்தைகள் என்ற போர்வையில் இராணுவ குவிப்பையும் ஆயுதங்களையும் மத்திய கிழக்கில் குவித்து வருகின்றார்கள். எனவே எப்படியான கவடதாரிகள் மீண்டும் ஒரு வலிந்த யுத்தத்தை ஈரான் மீது திணித்தால், தரைவழி யுத்தத்தை ஆரம்பித்தால் ஈரானில் மட்டும் போர் நடக்காது, ஐக்கிய அரபு எமிரகம், பஹ்ரைன் இரண்டும் எங்களால் தாக்கப்படும் என்பதை ஈரான் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இது அமெரிக்காவுக்கும் கூட்டாளிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விடயம் என்பதில் ஒரு மாற்று கருத்தில்லை. அதேபோல் நேற்றைய தினம் அமெரிக்க ட்ரம்ப் ஒரு சோசியல் மீடியா பதிவிட்டார். எண்ணெய் குழாய்களில் இருந்தோ கொள்கலன்களில் இருந்தோ ஈரான் பெட்ரோலிய பொருட்களை கப்பல்களில் நிரப்ப முடியாது. அவர்களுடைய கப்பல் போக்குவரத்தை முடக்கிவிட்டோம், துறைமுகங்களை முடக்கிவிட்டோம். எனவே எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருக்கும் எண்ணெய் வேறு பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் குழாய்களில் தேங்கி இருக்கின்றது. எனவே ஒரு கட்டத்தில் எண்ணெய் குழாய்களில் கொள்கலனில் இருந்து எண்ணெய் வெடித்து சிதறினால் அந்த கட்டமைப்புகளை மீண்டும் கட்டியெழுப்ப முடியாத ஒரு சிக்கலான நிலைமையை ஈரான் எதிர்கொள்வார்கள். அவர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டும். எங்களுடைய தொடர் முற்றுகை காரணமாக அவர்களுடைய எண்ணெய் குழாய்கள் வெடித்து சிதறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று ஒரு விடயத்தை நேற்று வெளிப்படுத்தியிருந்தார். ட்ரம்ப் வெளிப்படுத்திய பின்னர் ஈரான் இதனால் பயந்து விடுவார்கள், அமெரிக்கா உங்கள் முற்றுகையை நீக்கிக் கொள்ளுங்கள் என காலில் விழுந்து விடுவார்கள் என்று தப்பு கணக்கு போட்டாரோ தெரியவில்லை. ஈரான் சில மணி நேரத்திலே பதில் கொடுக்கின்றார்கள். எங்களுடைய ஒரு எண்ணெய் குழாய் வெடித்தால் ஆக்கிரமிப்பாளர்களின் கூட்டாளிகள், அதாவது அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்து தளம் கொடுத்து இராணுவத்தை தங்க வைத்திருக்கும் நாடுகளின் 4 எண்ணெய் குழாய்கள் வெடித்து சிதறும். எங்களுடைய ஒரு எண்ணெய் கிணறு தாக்கப்பட்டால் அவர்களுடைய 4 எண்ணெய் கிணறுகளை தாக்கி அளிப்போம். எங்களுடைய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அளித்தால் 4 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை அளிப்போம். எங்களுடைய ஒரு மின் உற்பத்தி நிலையம் அளிக்கப்பட்டால் 4 மின் உற்பத்தி நிலையங்கள் எதிரிகளுக்கு ஆதரவானவர்களின் அல்லது எதிரிகளின் கூட்டாளிகளுக்கு ஏற்படுத்துவோம் என்ற ஒரு தெளிவான செய்தியை ஈரான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே முதலில் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் தாக்கினார்கள். ஈரானின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ஒன்று தாக்கப்பட்டால் அதற்கு பதிலாக இன்னொன்று, ஈரானினுடைய எண்ணெய் குதம் தாக்கப்பட்டால் அதற்கு பதிலாக ஒன்று. ஆனால் தற்போது கணக்கை ஈரான் மாற்றிவிட்டார்கள். 1க்கு 4 மடங்கு பதிலடி உடனடியாக கிடைக்கும் என்று மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை ஈரான் அமெரிக்காவுக்கு நேரடியாக விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து ஹிஸ்புல்லா இஸ்ரேல் இராணுவத்திற்கு இடையிலான மோதல் உக்கிரமடைந்திருக்கின்றது. ஏற்கனவே அவர்களுக்கு இடையில் போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டாலும் ஹிஸ்புல்லா போராளிகளின் தளபதிகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் அவர்கள் கொல்லப்பட்ட பின்னர் 2 தரப்புமே போர் நிறுத்தத்தை மீறி முழு அளவிலான போருக்கு வந்துவிட்டார்கள். நேற்றைய தினம் நடந்த தாக்குதல்கள் குறித்து ஏற்கனவே செய்தி வெளியிட்டிருந்தோம். இன்றைய தினம் ஒரு 0 டிஸ்டன்ஸ் என்று சொல்வார்கள், பூச்சிய தூரத்தில் தெற்கு லெபனானுக்குள் ஊடுருவோம் என்ற இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கும் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையில் மிக கடுமையான துப்பாக்கி சண்டை, நேருக்கு நேர் அருகருகாக மிக கடுமையான துப்பாக்கி சண்டை இடம்பெற்றிருக்கின்றது. இந்த துப்பாக்கி சண்டையில் 4 இஸ்ரேலிய படைகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் தற்போது ஹிஸ்புல்லா போராளிகள் விடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரேல் இராணுவத்தினுடைய 2 மெர்காவா டேங்கிகள் முற்றாக சுக்குநூறாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இஸ்ரேல் இராணுவத்தினருடைய வரவை எதிர்பார்த்து நிலக்கீழ் கன்னிவெடிகளை ஹிஸ்புல்லாக்கள் புதைத்து வைத்திருந்த போது அந்த நிலக்கீழ் கன்னிவெடிகளின் மீதேறி சிக்கிக்கொண்ட மெர்காவா டேங்கிகள் வெடித்து சிதறி இருக்கின்றது. இந்த விடயம் தற்போது வெளியாக இருக்கின்றது. நேற்றைய தினத்திலே ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தோம். ஹிஸ்புல்லாக்களுடைய குறி எவ்வளவு துல்லியமாக இருக்கின்றது என்று. மிகப்பெரிய அளவில் ஹிஸ்புல்லா தாக்குதலில் காயமடைந்த இஸ்ரேல் இராணுவத்தினரை ஒரு கும்பலாக கொண்டு வந்து ஒரு இடத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைகளுக்கு அனுப்புவதற்காக அங்கு இஸ்ரேல் இராணுவத்தின் ஏனைய படைப்பிரிவுகள் திரண்டு நிற்கின்றார்கள். அவசரமாக காயமடைந்தவர்கள் கொண்டு வரப்படுகின்றார்கள். துல்லியமாக அவர்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் காயமடைந்தவர்களை அனுப்பி கொண்டிருந்த பகுதி மீது ட்ரோன் தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்துகின்றார்கள். இறுதி நேரத்தில் மயிரிழையில் அந்த ட்ரோன்களை இவர்கள் சுட்டு வீழ்த்தினாலும் கூட எவ்வளவு தூரம் துல்லியமான தாக்குதல்கள் ஹிஸ்புல்லாவினால் இவர்கள் மீது நடத்தப்படுகின்றது என்பதை அந்த சம்பவம் தெளிவுபடுத்தி இருந்தது. எனவே ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு ஈரான் சிக்கல் ஒருபுறம் சென்று கொண்டிருந்த ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக மாறியிருக்கின்றார்கள். இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லாக்களை சமாளிக்க முடியாமல் திணறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
அடுத்து பென்டகன் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு, ஈரான் போர் காரணமாக அமெரிக்க இராணுவ கட்டமைப்பு ஆட்டம் கண்டிருப்பதான ஒரு செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்க இராணுவத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு இராணுவ தளபதிகள் பதவி விலகி இருக்கின்றார்கள், ராஜினாமா செய்திருக்கின்றார்கள். இதுவரை இல்லாத அளவுக்கு அமெரிக்க இராணுவ தளபதிகளை பதவி நீக்கம் செய்திருக்கின்றார்கள். ஒன்று அவர்களாகவே ராஜினாமா செய்வது, இரண்டாவது பீட்டர் கெக்சாட் போர்த்துறை செயலாளர் போன்றவர்கள் அவர்களை பதவி நீக்கம் செய்வது. இவை போன்ற ஒரு நிலைமை அமெரிக்க இராணுவத்திற்குள் எப்போதுமே நடந்ததில்லை. அமெரிக்க படைகள் மிகப்பெரிய அளவில் சோர்வடைந்திருக்கின்றார்கள். ஈரானுடனான போரில் கடலிலும் சரி தரையிலும் சரி சொல்லும்படியான வெற்றிகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் ஈரான் மீதான தரைவழி தாக்குதலுக்கான ட்ரம்பின் முயற்சிகளை இராணுவ தரப்புகளே அதிகளவில் எதிர்த்திருக்கின்றார்கள். இதன் காரணமாகவே தரைவழி தாக்குதலில் ட்ரம்ப் ஈடுபட முடியாத ஒரு சிக்கல் நிலவுகின்றது. ஏனெனில் அமெரிக்க இராணுவத்தினரை அநியாயமாக உயிரிழக்க செய்வதற்கு இராணுவ தலைமைகள் விரும்பவில்லை. ட்ரம்பினுடைய முட்டாள்தனமான முடிவுகள் இன்று அமெரிக்க இராணுவ கட்டமைப்பை மிகப்பெரிய அளவில் நிலைகுலைய வைத்து ஆட்டம் காண செய்திருக்கின்றது. ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே அமெரிக்க இராணுவ கட்டமைப்பில் மிகப்பெரிய சிக்கலையும் மிகப்பெரிய ஒரு முறிவையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்க இராணுவத்தினுடைய கட்டளை மையங்கள் சிதறி இருக்கின்றன. அமெரிக்க இராணுவ தளபதிகள் தொடர்ச்சியாக விலகுவதால் அனுபவம் வாய்ந்த இராணுவ வீரர்களை அமெரிக்க இராணுவம் இழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அரசியல் தலைமை தங்களுடைய லாபங்களுக்காக அமெரிக்க இராணுவத்தை பயன்படுத்த முற்படுவது மிகப்பெரிய ஒரு அமெரிக்க இராணுவத்திற்கான நெருக்கடியாக மாறியிருப்பதாக பென்டகனினுடைய முன்னாள் தலைவர் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அமெரிக்க இராணுவத்திற்குள்ளும் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் மிக தெளிவாக வெளியாக இருக்கின்றன. அடுத்து சீனாவின் தெற்கு நகரமான கின்ஷோவில் பெய்த கடும் மழை காரணமாக மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. நீரில் மூழ்கி பல கார்கள் வாகனங்கள் சிக்கிக் கொண்டதால் போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பித்து இருக்கின்றது. பல பகுதிகளில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத அளவுக்கு வெள்ள நீர் சூழ்ந்திருக்கின்றது. எனவே மீட்புப் பணிகள் தீவிரமாக இடம்பெற்றிருக்கின்றன. தொடர்ச்சியாக வெள்ளம் வடிந்தோடாத காரணத்தினால் மீட்புப் பணிகளிலும் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன என்ற செய்தியை சீனாவினுடைய வெளியுறவுத்துறை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது தொடர்பான மீட்புப் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரியா இராணுவத்தினர் குருக்ஸ் பிராந்தியத்தில் நேரடியாக களமிறங்கி போராடினார்கள். குருக்ஸ் ரஷ்ய பிராந்தியத்துக்குள் உக்ரைனிய படைகள் ஊடுருவிய பின்னர் ரஷ்யா ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்தபோது வடகொரியா தங்களுடைய 20,000 இராணுவ வீரர்களை உடனடியாக ரஷ்யாவுக்காக அனுப்பி உக்ரைன் படைகளுடன் நேருக்கு நேர் மோதிக்கொண்டார்கள். இந்த மோதலில் 2000க்கு மேற்பட்ட வடகொரிய இராணுவத்தினர் உயிரிழந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் உயிரிழந்த 2000 வடகொரிய இராணுவ வீரர்களின் நினைவாக வடகொரியாவினுடைய தலைநகர் பியாங்காங்கில் பிரமாண்டமான நினைவு அருங்காட்சியகம் அதிபர் கிம் ஜாங் உனினால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ரஷ்யாவின் குருக்ஸ் பிராந்தியத்தின் உக்ரைன் படைகள் விடுவிக்கப்பட்ட 1ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த அருங்காட்சியகத்தின் திறப்பு விழா நடைபெற்றிருக்கும் சூழ்நிலையில் கிம் ஜாங் உன் நேரடியாக அதை திறந்து வைத்து அதில் உயிரிழந்த இராணுவ வீரர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றார். இதில் ரஷ்யாவினுடைய முக்கியஸ்தர்களும் ரஷ்யாவில் இருந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள், வந்து வடகொரியாவில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. எனவே ரஷ்ய போரில் உயிரிழந்த வடகொரிய வீரர்களுக்காக வடகொரியாவில் ஒரு நினைவு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளமை ரஷ்யா வடகொரியா இடையே ஏற்பட்டுள்ள நெருக்கத்தையும் அவர்களுடைய நட்பு இன்னமும் பலப்பட்டு கொண்டிருப்பதையும் ஒரு சின்னமாக உலகுக்கு உணர்த்துவதாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.